ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு சமையல் வீடியோ, அதாவது சமையல்னால் என்னென்னா குக்கீஸ் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். பிஸ்கட் வந்து நான் வீட்லேயே ட்ரை பண்ண போகிறேன். ப்ரிப்பேர் பண்ணி அடுப்பில் வந்து வச்சுட்டு அந்த இட்லி சட்டியில் தான் நான் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நம்மளோட ஓவன் பார்த்திங்கன்னா அந்த இட்லி குக்கர் தான். அதில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்கட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ப்ரிப்பேர் பண்ணுறதை பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி குக்கர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த குக்கர்லேருந்து எப்படி நான் இட்லி சட்டிக்கு மாற்றினேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதையாகி போச்சுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கரில் வந்துட்டு கொஞ்சோல தூள் உப்பு போட்டு, அந்த உப்பு வந்து ஆல்ரெடி நான் கேக் செய்யும்போது நான் வச்ச உப்பு, பேக் பண்ணுறதுக்காக வச்ச உப்பு, அந்த உப்பை தான் நான் வந்து இப்போ குக்கீஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த உப்பை வந்து பரசி விட்டுட்டு மேலே வந்துட்டு ஒரு வளையத்தை வந்து நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து மூடி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து விட்டுறலாம். சிம்மிலேயே தான் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கிட்டு பார்த்திங்கன்னா குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்காக சில விஷயம்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் குக்கீஸில் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக, அதாவது கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்யலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்ட்டு பாதாம் பருப்பு அப்புறம் முந்திரி பருப்பு இது ரெண்டையுமே வந்துட்டு குட்டி குட்டியாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், சரிங்களா. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அளவு நான் வந்து ஜீனி வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்க போகிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேங்க, அதனால் எனக்கு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் வந்து சொல்ல தெரியல. ஸோ இது பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக கரெக்டான எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அதை பொடி பண்ணி வச்சிட்டேன் ஜீனியை. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சோல ஆயில், ரீஃபண்ட் ஆயில் தான் நான் வந்து ஊற்றுறேன். இது வந்து ஒரு 50 ml-லேருந்து 75 ml இருக்கும்னு நினைக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சோல பட்டர் வந்து வீட்டில் இருந்துச்சு. இதுக்காக நான் தனியாக வாங்கலை, வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். உண்மையை சொல்ல போனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த பிஸ்கட்டு. அதுக்கப்புறமா இந்த ஆயில் அண்ட் பட்டரோடைய நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீனியையும் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 150 கிராம், 150லேருந்து 175 கிராம் அளவு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஜீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், சரிங்களா. இப்போ மைதா மாவு, ஜீனி, ஆயிலு, பட்டர் இது 4மே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டிமாக இருக்கணும், சரிங்களா. கொஞ்சம் உதிரியாகவும் கொஞ்சம் கட்டிமாகவும் இருக்கணும். ரொம்ப லிக்யூடாக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிஸ்கட் வந்து நல்லா வாயில் வச்சோடனே நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பர் கிறிஸ்பியாக அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும், சரிங்களா. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக திரட்டி வைக்கணும் இல்லையா. அதுக்கு நான் வந்துட்டு பிளேட்டை வந்து குப்பரை கவுத்தி போட்டு அதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது மேலே வந்து கொஞ்சோல எண்ணெய் தடவிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து செம்ம சொதப்பலாகிடுச்சு. மேலே வந்து ஆயில் தடவி அதில் வந்துட்டு கொஞ்சோல மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சு இந்த சப்பாத்தி செய்வோம் இல்லையா, சப்பாத்தி திரட்டுவோம்ல, அந்த பேட்டர், அந்த கட்டையை எடுத்து மேலே வந்து நான் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சேன். பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு, தட்லேயும் ஒட்டிக்கிச்சு, அந்த சப்பாத்தி கட்டையிலையும் ஒட்டிக்கிச்சு. எடுக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, இது என்ன எனக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி ரொம்பவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. கீழே வந்து இங்கே பாருங்கள் என்ன கூத்தில் வந்து நடக்குதுன்ட்டு. கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதுக்குள்ளே வந்து மீன் மக்கர் இருந்துச்சு. அந்த மீன் மக்கரை சட்டு போட்டுன்னு கீழே கொட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் கொட்டிட்டு அதை வந்து 3 பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் உள்பக்கம் வந்து 2 பக்கமும் ஆயில் தடவி அது மேலே வந்து அந்த மாவு வச்சு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மேட்டாப்பில் வந்து செஞ்சேன். இப்போ வந்து சூப்பராக வந்துச்சுங்க. இதே மாதிரி தான் ஒன்று வந்துட்டு நமக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதோடைய ஸ்டாப் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம நினச்சி மூவ் ஆன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும்.
எனக்கு அது மாதிரி நான் நினச்சதுனால எனக்கு இப்போது குக்கீஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. நீங்கள் நினைக்கலாம் பாரு ஏதோ ஒரு கம்பேர் பண்ணுது பாரு பக்கி அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதாங்க உண்மை. எங்கள் வீட்டுக்காரர் கூட சொன்னாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இப்போ 5 ரூபா நான் தர்றேன், 5 ரூபா 10 ரூபா தர்றேன், நீ போய் பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்ட்டு. நம்ம கையால் செஞ்சால் தான் அது வந்துட்டு மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து ட்ரை பண்ணியா அவன் அப்படின்னு எனக்கு ஒரு இது, அதனால் நானே வந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து நல்லாவே வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா மூடி தான் இருந்துச்சு. நான் குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு ஊறுகாய் மூடி பாருங்கள், எதெல்லாம் நான் எக்யூப்மெண்ட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள். கீழே வச்சு தேய்க்கிறதுக்கு தட்டு, மேலே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஊறுகாய் மூடி, இது மாதிரி தான் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணி சூப்பராக பிஸ்கட் செஞ்சு முடித்தேன். மூடியை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்தேன். இதில் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அந்த குக்கீஸில் வந்து ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டாக கத்தியை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு கோடாக போட்டு அதை ஒரு டிசைனுன்னு நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். என் மவளும் சரி எங்கள் வீட்டுக்காரும் சரி சிரின்னு சிரிச்சு விட்டாங்கங்க. இப்போ பாருங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு கத்தியை வச்சு கோடாக போட்டு கிழிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அது மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து நட்ஸு, பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே புழுன்னு தூவிட்டேன். தூவி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம குக்கீஸ் செய்கிறதுக்கான அந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அங்கிட்டு வந்து குக்கரில் வந்துட்டு உப்பு போட்டு அதை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இப்போ வந்து பெரும் சொதப்பலாக இருக்கும் பாருங்கள். இதை வந்துட்டு நான் தனியாக வந்து தட்டில் எடுத்து வச்சிட்டேன்னா, அதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் மைதா மாவு ரெண்டையும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்கேன் இந்த குக்கி ரவுண்டாக இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அது மேலே வச்சுட்டேன். இதே மாதிரி நான் வந்து பிளேட் ஃபுல்லாக நான் வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போது அந்த பிளேட்டை தூக்கி குக்கருக்குள்ளே வச்சா குக்கருக்குள்ளேயே போலங்க. ஆக்சுவலாக அது வந்து குக்கருக்குள்ளே போகணும், குக்கருக்குள்ளே வைக்கணும். இதனால குக்கரை மூடி மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு செம்மையாக டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது இந்த மாவை வந்துட்டு அந்த தட்டிலேருந்து எடுத்து வேறு ஏதாவது சின்ன தட்டில் மாற்றினோம் அப்படின்னா அந்த மாவு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து உதிரியாக தானே இருக்குது. அந்த மாவு டக்குன்னு தொட்டோன்னே உடஞ்சிருமோங்கிற பயம் வேறு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சுங்க. எடுத்தேன் பாருங்கள் இட்லி சட்டி கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. இட்லி சட்டியை வச்சுட்டு மறுபடியும் இதில் இருக்க உப்பெல்லாம் தூக்கி அதில் போட்டு ஒரு வளையத்தை தூக்கி போட்டு ஐயோ பெரும்பாடாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ப்ரீ ஹீட் பண்ணி இப்போ இதில் நான் பண்ண கேஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சரி பரவாயில்ல, மாவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல நம்ம தேய்ச்ச மாவு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நான் அப்புறம் ரெடி பண்ணி வச்ச அந்த குக்கீஸ் மாவை தூக்கி அதில் வச்சுட்டேங்க. குக்கருக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து கரெக்டாக உள்ளே வந்து ஃபிட் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணாமே இப்போயுமே அந்த தப்பை தான் பண்ணேன். அந்த குக்கருக்குள்ளே அந்த இட்லி சட்டிக்குள்ளே போகுமாங்கிறத செக் பண்ணிவிட்டு வைக்கணும். பட் நான் செக் பண்ணாமே வச்சுட்டேன். ஆனால் உள்ளே போயிடுச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு உள்ளே வச்சதுக்கப்புறமா சுற்றிலும் வந்து கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு மறுபடியும் மாற்ற வாங்க முடியும், இதை விட பெரிய பாத்திரம் என்கிட்ட இல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, அதுலேயே வந்து நான் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து மூடியை போட்டு மூடியாச்சு. இன்னும் வந்துட்டு நம்ம 25லேருந்து 30 நிமிஷம் வெயிட் பண்ணோம். சரி ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேங்க. கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா செம்ம ஷாக்குங்க. நல்லா வந்து அந்த நம்மளோட வச்ச குக்கீஸோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. தொட்டு பார்த்தா சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவராவது நல்லா சூடார அப்படியே வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை எடுத்து நான் வந்து தனியாக சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஐயோப்பா சூப்பராக இருந்துச்சுங்க. வாயில் வச்சோன்னே நல்லா பட்டராக கரைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டு. நல்லா நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன்னா நான் ஃபஸ்ட் டைம் வச்சேன்ட்டு என்னாலே நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு சாஃப்டாக, அதாவது சாஃப்டானா வதன்னு இல்லை, நல்லா முறுமுறுன்னு கடுக்குன்னு இல்லாமல் செம்ம பட்டரியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நான் சூப்பராக பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அண்ட் நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்குது. நம்ம டீ கடையில் சாப்பிட்ற அந்த பிஸ்கட் மாதிரியே இருக்குது.
இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக முருண்டு வந்திருக்குது. செம்மையாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேனே எப்படி வருமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் சூப்பராகவே வந்திருக்கு. இதில் இடையில நிறையா சொதப்பல் இருந்தாலுமே அவுட்புட் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.